வெல்கம் டு லியோ பியூடெக். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேனாசோனிக் பிராண்டோட வீடியோ டோர் ஃபோன் இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோ பார்க்க போகிறோம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறதும் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேனாசோனிக்கோட அவுட்டோர் யூனிட். ஸோ அது பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நார்மலாக வாங்குகிற வீடியோ டோர் ஃபோனில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் வராது, ஜஸ்ட் ஃபிக்ஸ்டு கேமராஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்ஜினியர் இப்போ அதை எப்படி மார்க் பண்ணணும், எப்படி அவுட்டோரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டைரெக்டாக காமிக்க போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக மார்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் நம்ம நீட்டாக ட்ரில்லிங் மிஷினில் ட்ரில் பண்ணிவிட்டு ஸோ உட் பீசஸ் கொடுத்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இதோட மெயின் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில வீட்ஸ் எல்லாமே டியூப்ளெக்ஸாக இருக்கும், இல்லை 3 floors 4 floors இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் யாராவது நார்மல் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம கீழே யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் ஏஜ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்களால பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ டோர் ஃபோன் ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே யூனிட். அகெயின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது யாராவது பெல் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு அலர்ட் ஸோ ஒவ்வொரு மானிட்டர்லேயும் கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் அன்வான்ட் பர்சன்ஸ் இல்லை சேல்ஸ் பர்சன்ஸ் யாராவது வந்திருக்காங்கன்னா டைரெக்டாக அவங்க கூட நீங்கள் 2-way கம்யூனிகேஷன் நம்ம வீடியோ டோர் ஃபோன்லேயே பண்ண முடியும். அவங்களோட வீடியோஸும் உங்களுக்கு இன்டோர் மானிட்டரில் இருக்கும், அவங்க பேசுகிற ஆடியோஸும் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் பேசுகிற ஆடியோஸும் அவங்களுக்கு அவுட்டோரில் கேட்கும். ஸோ உங்கள் டிஸ்கஷன் என்ன இருந்தாலும் நீங்கள் கீழே வராமல் உங்கள் மேலே ஹால்லையோ இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ எங்கேருந்து வேணாலும் டிஸ்கஷன் உங்களால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு செக்யூரிட்டி டிவைஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அன்வான்ட் பர்சன்ஸ் எல்லாம் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் மேலேயே பேசிட்டு ஜஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணாமல் அவங்க ஓகேன்னா நீங்கள் அலோவ் பண்ண முடியும். இந்த டோருக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லாக்கு கூட நம்மளால் கொடுக்க முடியும். நீங்கள் அந்த டோர் லாக்கை லாக் பண்ணுறதும் அன்லாக் பண்ணுறதும் ஸோ மேலே இருந்தே உங்களோட இன்டோர் யூனிட்ல இருந்தே பண்ண முடியும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டோர் யூனிட்டோட பேக் கேசிங் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அவுட்டோர் யூனிட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறாரு. நீங்கள் பார்த்துட்ருக்கிற அவுட்டோர் யூனிட் எல்லாமே IP65 அதாவது இன்க்ரீஸ் ப்ரொடெக்ஷன் வெதர் ப்ரூஃப் கண்ட்ரோலோட தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இது மழையிலையோ வெயில்லையோ இல்லை மழை தண்ணி பட்டாலோ எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நமக்கு 4 ஸ்க்ரூ ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை 1 by 1 நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அவுட்டோர் யூனிட்டை இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் அவுட்டோர் யூனிட் என்னென்னா 1.3 மெகாபிக்சல் கேமரா இன்பில்ட்டாக இருக்குது. ப்ளஸ் நைட் டைமில் செக் பண்ணுறதுக்காக வித் IR LEDஸும் உங்களுக்கு இன்பில்ட்டாக அவைலபிளாகவே இருக்குது. அண்ட் தென் இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிராண்டுக்கும் பேனாசோனிக்கும் இது ஜஸ்ட் 2 wire கம்யூனிகேஷன் சிஸ்டம். மற்ற பிராண்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 4 wires இருக்கும், இல்லை 5 wires 6 wires இந்த மாதிரி வரும். ஸோ இது ஜஸ்ட் 2 wiresலேயே உங்களுக்கு பவரும் பாஸ் ஆகும், டேட்டாவும் பாஸ் ஆகும். ஸோ அந்த டெக்னாலஜியில் இதை பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அவுட்டோர் யூனிட்டோட இன்ஸ்டாலேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம இன்டோர் யூனிட் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ இதோட கேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி, வெளியே அவுட்டரில் எதுவும் தெரியாத மாதிரி நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் நாங்கள் பண்ணித்தருவோம். இப்போது இன்டோர் யூனிட்டோட ஸ்டாண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போது வெளியிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 wires மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் நம்மளோட இன்டோர் மானிட்டர், 7 inches கலர் டிஸ்பிளே மானிட்டர். அதோட மாடல்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பேனாசோனிக்கோடது. ஸோ இதில் நிறைய கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் அவுட்டோர் யூனிட்டை D1 D2ங்கிற கனெக்டரில் இப்போ நம்ம இன்ஜினியர் கனெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு சில நார்மல் மாடலுக்கு நமக்கு இதுக்கு தனியாக அடாப்டர் வரும், அந்த அடாப்டரை சாக்கெட்டில் கொடுக்கணும், ஸோ அது வெளியே தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதோட ஸ்பெஷல் டிசைனிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 230 volt ரா பவர் ஆர் UPS பவர் ரெக்கமெண்டட் பெட்டர். UPS பவர் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸும் உள்ளேயே உங்களுக்கு இருக்குது.
ஸோ அந்த 230 வோல்ட்டை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம மானிட்டருக்குள்ளேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ அவுட்டோர் யூனிட் கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்டாண்ட் எல்லாமே ஜஸ்ட் ப்ரெஸ் ஃபிட் டைப்பு தான். இப்போ ப்ராப்பராக அதை அலைன் பண்ணி உங்களுக்கு சீட்டிங் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வந்து 230 வோல்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு சீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோலர் மானிட்டர்லேருந்து வர்ற கேபிள், ஸோ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் 230 வோல்ட் ஏசி. ஸோ அதை வந்து நம்ம பர்சன் இப்போ கனெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நியூட்ரல் ஒயரை காமன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபேஸ் ஒயரும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ யூனிட் ஆன் பண்ணுறாரு. ஜஸ்ட் சிங்கிள் கிளிப்பில் யூனிட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ அவுட்டோர் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைட் ஆங்கிள் கேமரா இது உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம என்ன ஹைட்டில் இருக்கோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேமராவோட ஆங்கிளை வந்து லிட்டில் பிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பர்சன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த ஒரு கேபிளுமே விசிபிளாக எங்கேயுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு கிளியராக பர்ஃபெக்டாக உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் நாங்கள் பண்ணி தருவோம். ஸோ இதில் சம் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வால்யூம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, நமக்கு எந்த லெவல் வேணுமோ நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம், இல்லை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, யார் வந்து காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 8 ஸ்னாப்ஷாட் எடுத்து ஆட்டோவாக அதை ஸ்டோர் பண்ணிக்கும் கேலரியில். ஸோ நம்ம எப்போ வேணுமோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நம்ம வீட்டில் இல்லை, சம் பர்சன்ஸ் யாரோ வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நமக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம எப்போ வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதை. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே வெளியே யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக வந்து மானிட்டரில் செக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஐபி பேஸ்டு சொல்யூஷன்ஸ் இருக்குது, அனலாக் சொல்யூஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனலாக் சொல்யூஷன்ஸ். ஸோ இதுதான் கேலரியில் பிளேடு இமேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இன்பில்டட் மெமரி உள்ளேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மெமரியில் உங்களுக்கு இருக்கும். நம்ம பார்த்துட்டு வேண்டான்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாமே டெலீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்கேஸ் யாராவது வந்திருக்காங்களா இல்லையாங்கிறது வெளியே நம்ம ஆன் பண்ணால் தான் தெரியுமானா இல்லை, உள்ளேருந்தே நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு அந்த டாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ வெளியே கேமரா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அப்போ வெளியே யாராவது நின்றுட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். Thanks for your support. Thanks for watching. Thank you.